சத்தமா சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? பிள்ளையா இருந்து விளையாடினா அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார், என்ன பார்த்து ரசிப்பார். சொல்லுங்க, அப்பா பார்த்து. ஏன்னா பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பாராம். வசனம் இருக்கு, நகைப்பார். பிள்ளைங்க அழகா சந்தோஷமா இருந்து பேசுற பிள்ளையா இருந்து பேசணும், அப்பா பார்த்து நகைச்சிட்டே இருப்பார். அவர் சிங்காசனத்துல வீட்டிருக்கிற தேவன். ஆமே. அவர் ராஜாதி ராஜா. சொல்லுங்க, அவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. அப்ப ஏன் இங்க இருக்கிறாருன்னு சொல்றாங்க? அவர் பரலோகத்துல சிங்காசனத்துல இருக்கிறாரா? எதுக்கு இங்க வந்துட்டாருன்னு சொல்றாங்க? அப்ப அவர் அங்க இருப்பாரா இங்க வருவாரான்னு நினைக்கிறீங்களா? அவர் ராஜாதி கையை சொல்லுங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீட்டிருந்து உலகத்தை பார்த்து நகைத்து கொண்டு இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் நம்ம கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஆவியான தேவன் தான் நம்மளை வழி நடத்த நம்ம கூட ஆவியானவர் இருக்கிறாரே தவிர அவர் சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தவாய் வீற்றிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, அவரை தான் ஆராதிக்கிறோம், அவரை தான் மகிமைப்படுத்துறோம், ஆவியானவரோடு இணைந்து அவரை தான் துதித்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் உன்னுடைய பயம் எங்கே? உன்னுடைய நடுக்கம் எங்கே? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் பெரியவர். ஆமென். அண்ணனுமா பார்க்கிறாரு. சரி, அழகா வாக்கு தந்திருக்கிறாருன்னு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவ்வளவு பெரிய ஒரு தேவன் அநாதி சிநேகத்தால் தான் பிள்ளைகளை சிநேகிக்கிறாருன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்ன வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவ்வளவு பயங்கரமான ஒரு தேவன் ரிமோட்டை கையில வச்சிருக்கிறாரு. புரியுதா? அவ்வளவு பயங்கரமானவர். இன்னைக்கு கொஞ்சம் சில காவல்துறையிலலாம் ரொம்ப கடினமா நடத்துறாங்கன்னு அப்படின்னு நடுங்கிற அந்த கம்பு ஒன்று எடுப்பாங்க பாருங்க, அதே போதும். என்ன ஏன்னா பயம், என்ன அடி விழுந்துரும் என்ன பயந்து ஓடுறாங்க. அவங்களெல்லாம் அழுகைக்குள்ள வைத்திருக்கிறவர். ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்கால்களை போல இருக்கான். தமக்கு சித்தமானபடி அதை திசை திருப்புறாராம். புரியுதா? நம்மள ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்பாட்ட கேட்டா போதும், நம்ம அப்பா செய்வார். ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய இருதயத்தை அவருடைய கையில நீர்கால்களை போல வைத்திருக்கிறார். தமக்கு சித்தமானபடி திசை திருப்புவார். ஆமென். எப்படி கொரோனா வரும்? நிறைய பேர் என்ன கேட்டாங்க, ஆண்டவருக்கு கண்ணு இருக்குதா? அவருக்கு என்ன காது இருக்குதா? என்ன கண்ணு இருக்கா காது இருக்கா? பாவம் செய்யறவங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. சோதம் குமாரா பட்டணத்துடைய பாவம் பெருகின போது அந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு அனுப்புறாரு தூதர்களை. சரியா? அந்த இடத்துலதான் ஆபிரகாமுடைய பரிந்து பேசுதலின்படி லோத்து தப்பப்பட்டாரு. லோத்த பார்த்து சொல்றாரு, பின்னிட்டு திரும்பாத, ஜீவன் தப்புனா ஓடிப்போ. சரியா? அவர் அனுமதி இல்லாம கொரோனாவும் உள்ள வராது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. அவர் அனுமதி இல்லாம சுனாமியே வராது. கர்த்தர் நல்லவர், எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. இந்த தேவன் சொல்லுகிறார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். எவ்வளவு நல்ல தகப்பேன்னு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சிநேகத்தை மட்டும் வாழ்க்கையில வாங்கிட்டா கலைக்கிடலாம். துக்கம் உங்களை சேதப்படுத்த முடியாது, வேதனை உங்களை சேதப்படுத்த முடியாது. சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளை தரித்திரத்திலேயே வாழக்கூடாது. புரியுதா? தரித்திரம், கஷ்டம், வறுமையில வாழக்கூடாது. சரியா? ஒரு சில நெருக்கங்கள் வாழ்க்கையில வரும். பண நெருக்கமா, உலகத்துல சில பாடுகளா வரும். ஏன் தெரியுமா? அடித்த படிக்கல நம்மளை கொண்டு போகும்படியாய். ஆனா சந்ததியாய் தரித்திரத்தை ஒரு தேவ பிள்ளை அனுபவிக்க கூடாது. வாழ்க்கையே கஷ்டம், வாழ்க்கையே வறுமை, அது ஒரு சாபம். சரியா? அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நம்ம சாபத்தெல்லாம் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாரு. ஆமென். வாழ்க்கை மாறணும். சாபத்திலேயே வாழக்கூடாது, கஷ்டத்திலேயே வாழக்கூடாது, எண்ணியே செலவு பண்ணி வாழக்கூடாது. சரியா? பணமரத்தை போல செழிப்பா மாறணும். ஆமென். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சரியா? செழிப்புனா என்ன? எதை பார்த்து செழிப்புன்னு சொல்லுவோம்?
எதை பார்த்து செழிப்புன்னு சொல்லுவோம்? இப்போ இந்த கேம்பஸ்க்குள்ள வந்தீங்கன்னா இது செழிப்பா இருக்கா, இந்த செடிகள் எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கா, காஞ்சி போய் இருக்குதாண்டி, எதை பார்த்து சொல்லுவீங்க? எதை பார்த்து சொல்லுவீங்க? சத்தமா எனக்கு அங்கேருந்து சூசுன்னா கேட்காது. கேம்பஸ்க்குள்ள வர்றீங்க, செடியெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு கேட்டா எதை பார்த்து சொல்லுவீங்க? செடியை பார்த்து, என்ன இலைய பார்த்து. சரி, இலையோ செடியோ பார்த்து உள்ள வரச்சுல எல்லாம் காஞ்சி கிடக்குதுன்னு நினைங்களா? அது இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இந்த செடியெல்லாம் உரம் பட்டு காஞ்ச கம்பா அதெல்லாம் நிற்குதுன்னா உள்ள வரச்சுல உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன் எப்படி கை கட்டுறிய? அப்ப இதுக்கு ஒரு வழி, உங்களுக்கு ஒரு வழியா? உள்ள வந்த உடனே அதில் தண்ணியை ஊற்றி உரத்தை போட்டு நல்லா கவனிச்சா அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? செழிப்பா இருக்கு. இதான் செழிப்பு. புரியுதா? இதான் செழிப்பு. உங்க வாழ்க்கையை பார்த்த உடனே பச்சை தெரியணும். சொல்லுங்க, பச்சை தெரியணும். அதுதான் செழிப்பு. சொல்லுங்க, வாழ்க்கையை பார்த்த உடனே பச்சை தெரியணும். அதான் சொன்னார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பானாம். சரியா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதான் செழிப்பு. செழிப்பு. சரியா? அப்படி ஒரு மாதிரி பஞ்ச பாட்டு பாடுறது கிடையாது. பார்த்த உடனே அப்படி காஞ்சு போயிருக்கிற அனுபவம் இல்லை. அப்போ ஆண்டருடைய பிள்ளைகளை அவர் செழிப்பா வைக்கிற தகப்பன். எல்லாரும் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, அவர் வானத்தையும் பூமியும் படைச்சிருந்தோம், எல்லாவற்றையும் இழந்தவராய் உலகத்தை தேடி வந்து 2 கல்லனுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல தொங்கி தன்னுடைய பரிசுத்தமுள்ள கடைசி சொட்டு ரத்தவரை சிந்தி உங்களை என்ன மீட்டெடுத்து வச்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு தந்திருக்கிறார். அப்பாண்டி கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்துட்டாரு. சரியா? இனி நம்ம அடிமைகள் இல்ல, நம்ம பிள்ளைகள். நம்ம பிள்ளைகள். அவ்வளவு பெரிய தெய்வத்தை பார்த்து அப்பாண்டி கூப்பிடுகிறோம். சரியா? எத்தனை பேருக்கெல்லாம் இறங்குது எனக்கு தெரியல. அவர் அப்பாண்டி கூப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்கணும்? பேசுங்களா? மற்றவங்க பார்வையில் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருக்கும்போது தான் நீயோ கடன் வாங்காதிருப்பாய். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். தான் சொல்ல, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சாதாரணமான ஒரு சிநேகம் இல்லை, அநாதி சிநேகத்தால், முடிவில்லாத ஒரு சிநேகத்தினால உன்னை சிநேகித்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு நல்ல தகப்பேன்னு, எவ்வளவு நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, வியாதி முடிவு கிடையாது. சரியா? வியாதியின் அடிமைத்தனத்தோடு நீங்க வாழ மாட்டீங்க. அடிமைத்தனங்கிறது கட்டப்பட்டு இருக்கிற நிலைமை. இது இருந்தாதான் நான் உயிர் வாழ முடியும் அப்படி இல்லை, விட மாட்டாரு. ஆமென். கட்டப்பட்டு இருக்கிற ஆவியில கட்டப்பட்டு இருக்க விட மாட்டாரு, சரீரத்துல கட்டப்பட்டு இருக்க விட மாட்டாரு. விடுதலையோடு வாழ வைக்கிற தகப்பனவர். நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கட்டப்பட்டு இருக்கிறேன்னா, ஏதாவது ஒரு காரியத்துல கட்டப்பட்டு இருக்கிறேன்னா அப்படின்னா இன்றைக்கு ஒரு விடுதலை தேவை. அவர் தன்னுடைய அநாதை சிநேகத்தால் உங்களை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த உலகமாகிய காரியத்தினால நீங்க கட்டுப்பட்டு இருக்க அவர் விட மாட்டார். அல்லேலூயா. விடுதலையோடு வாழ வைக்கிற தகப்பன். ஒருவேளை நெருக்கத்துல இருக்கிறீங்களா? உங்க இருதயம் சொல்லும், இந்த நெருக்கம் எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த நெருக்கத்திலிருந்து நான் வெளியில வருவேன். சில நேரம் பண தேவைகளுக்கு மத்தியில இருக்கிறீங்களா? உள்ளான இருதயம் சொல்ல, இந்த பண தேவைகள் எனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த தேவைகளை நிரம்பி வழிகிற விதத்தில் என் அப்பா என்னை உயர்த்துவார். ஆமா, இந்த நம்பிக்கை இருதயத்துல கொடுத்ததுனால அவங்க கட்டப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் அடிமைகள் அல்ல, சுயாதீனர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர். இன்னைக்கு சொல்ல போற, சாதிக்க விரும்புகிறேன் அப்பா. அல்லேலூயா. சாதிக்க 2 விதத்துல ஆசீர்வாதம் தேவப்பிள்ளை. இந்த உலக பிரகாரமான காரியத்துல நீங்க அடிமைத்தனத்துல வாழ ஆண்டவர் விட மாட்டாரு. அடிமைத்தனமா இருக்க மாட்டீங்க. தகப்பனுக்கு தெரியும் பிள்ளை எப்போ வைத்தணும்னு அப்பாவுக்கு தெரியும், பிள்ளை எப்படி அலங்கரிக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும். உங்க கையில் அவர் தந்து அவர் நம்பக்கூடிய பாத்திரமா நீங்க மாறிட்டீங்கன்னா உலகத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருவார். அவ்வளவு வித்தியாசமான தகப்பன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ல போற அந்த விதத்துல நான் முழுமையா அவங்க கரத்துல தருகிறேன் அப்பா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சும்மா யாரையும் பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு பக்கத்துல இருந்து மட்டுமா இது வரும்? அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்னா ஒரு பக்கத்துல இருந்தா வரும். ஆமென். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் சொல்றாரு.
சரியா? சும்மா சொல்ல மாட்டாரு, சும்மா சொல்ல மாட்டாரு. தேவை, ரெண்டு பக்கமும் தேவை. நீங்களும் தேவை, கர்த்தரும் தேவை. அதனால தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். சரியா? சொல்லுங்க, அவர் பெரியவர், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சரியா? அப்போ அவருடைய அன்பை அப்படி போய் ருசிக்கிறதுனாலதான் அப்படி உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்க முடியல. பரலோகத்துக்கு போய் வளைஞ்சு கொடுக்க முடியாது. சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனான்னு போக முடியாது. அது எப்படி முடியும்? ஒரு ஆண்டவரை அறியாத ஜனத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சவங்களுக்கு நீ போற பாதை சரிதாண்டி பின்னாடி போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடுத்த நொடி பொழுது நம்ம கையில கிடையாது. சொல்லுங்க, அவர் நல்லவர். சொல்றார், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சரியா? அப்போ இங்கேயும் அன்பு சரியா இருக்கணும். அப்பதான் அவர் அன்பை நம்ம மேல வைப்பார். சரியா? அவர் பெரியவர். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை நேசித்தால் அவர் உங்களை நேசிப்பாராம். நீதிமொழில தெளிவா பார்க்கிற, என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். நீ என்ன நேசி, நான் உன்னை நேசிப்பேன் ஆண்டவர் சொல்லலை. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். சரியா? காட்டிட்டாரா? அவர் தான் உயிர் உள்ளவரண்டி தெரிஞ்சிட்டா. இனி எந்த அளவுக்கு தாகமா அவரை நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மேல அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்போ நேசிக்க, அன்பு காட்டுற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அன்பு காட்டுற பிள்ளைங்க எப்படி வாழ்வாங்கிறத தான் ஒரு 2 வசனத்தை முன்னாடி நிறுத்த போறேன். அன்பு காட்டுற பிள்ளைங்க, நான் அவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன். சரியா? நான் அவரை நேசிக்கிறேன் அப்படின்னா, நேசிக்கிற பிள்ளைங்களால என்ன செய்ய முடியாது இந்த உலகத்துல? நேசிக்கிற பிள்ளைங்க, தகப்பனை நேசிக்கிற பிள்ளைங்க, தகப்பன் மீது அன்பு வச்சிருக்கிற பிள்ளைங்களால எதை செய்ய முடியாது? அதை தான் ஒரு 2 வசனத்தை பார்க்க போறோம். முதலாவது பார்த்தோம்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் பின் பகுதியை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பின் பகுதியில யோசேப்பு சொல்ற வார்த்தை இப்படி இருக்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இருக்கிறீங்களா? கேட்ட நல்லவர். ஆமா, இப்படி இருக்க, இப்படி இருக்க, எப்படி இருக்க, இந்த வீட்டிலும் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அந்நிய பொருள், அந்நிய பொருள், நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள். சரியா? நமக்கு சொந்தமே இல்லாத ஒரு பொருள். சொந்தம் இல்லாததுன்னா என்ன? என்னது? அடுத்தவங்களுக்குரிய பொருள். சரி, அடுத்தவங்க பிள்ளை, அடுத்தவங்களுடைய மனைவி, அடுத்தவங்களுடைய கணவர், அடுத்தவங்களுக்குரியது. அதான் சொல்றாரு, இத்தனை பெரிய இப்படி இருக்க நீ இன்னொருத்தனுடைய மனைவி. சொல்ற, அழகா சொல்றாரு பாருங்க, என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவர் மீது அன்பு காட்டுற ஒரு தேவனுடைய பிள்ளை பாவம் செஞ்சு கூடாது. ஹலோ, அவர் மீது அன்பு காட்ட காட்ட, அவரோடு நெருங்க நெருங்க நம்மளால தப்பு பண்ண முடியாது. சரியா? அதான் சொன்ன, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவர் பாதத்துல போய் உட்கார்ந்து அவரை நேசிச்சு பாருங்க, தப்பு பண்ணி விட மாட்டீங்க. தப்பு பண்ண முடியாது. அவரை நேசிக்கிற பிள்ளையால பாவம் செய்ய முடியாது. இந்த வேதம் சொல்லுது, இந்த வேதம் சொல்லுது, அவரை நேசிக்கிற பிள்ளை அவர் இருதயத்தை துக்கப்படுத்தி கூடாது. அவர் துக்கத்தை காயப்படுத்துற காரியம் என்ன? அவர் வெறுக்கிற பாவம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம் பரிசுத்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடி வேரே பரிசுத்தம். வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். அடித்தளமே பரிசுத்தம் தான். எழுப்புதல தாரும் 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 ஜெபிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பரிசுத்தம்.
இந்த பரிசுத்தத்தை நம்ம பலத்துல வாழ முடியாது, நம்ம திறமையில வாழ முடியாது, நம்முடைய சுயத்துல வாழ முடியாது. அதான் அவர் கிருபை. அந்த கிருபை யார் மேல இருக்குது? நேசிக்கிற பிள்ளைங்க மேல கிருபையை வச்சிருக்கிறாரு. அவர் மீது அன்பு காட்ட காட்ட, அவரை நேசிக்க நேசிக்க இருதயத்தில் இருந்து ஒரு ஊற்றுகண்கள் புறப்பட்டு வராது. என்ன ஊற்றுகண்? பரிசுத்தம் என்கிற ஊற்றுகண். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளையே, அன்பு தேவ பிள்ளையே, யோசேப்பு சொல்லுகிறார், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு பாவத்துக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? என் தேவனை எப்படி நான் துக்கப்படுத்துவேன்? என் தேவனை எப்படி நான் வேதனைப்படுத்துவேன்? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். சரியா? நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்க. இதுதான் கிறிஸ்தவங்களுக்கு காது அடக்கி விடுச்சு. இந்த சத்தியம் பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. சரியா? இந்த சத்தியம் பிடிக்காது. ஆனா இதுக்குள்ளதான் ரகசியம் இருக்குது, இதுக்குள்ளதான் ஆசீர்வாதம் இருக்குது, இதுக்குள்ளதான் சந்தோஷம் இருக்குது. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை? இல்லை, சந்தோஷத்துக்கு காரணமானது உள்ள இல்லை. சரியா? ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லை? ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியா இல்லை? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய அன்பை, அவருடைய வல்லமையை ஏன் கிறிஸ்தவர்கள் ருசிக்க முடியல? வேற சரியில்லை, வேற சரியில்லை. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். அவரை நேசிக்கிற பிள்ளைங்க தப்பு பண்ணி விட மாட்டாங்க. சரியா? தப்பு பண்ணிட்டு தூங்கி விட மாட்டாங்க. அதான் ஒண்ணு. மனுஷன் தானே, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. பேசிடுவோம், எரிச்சல் பட்டுருவோம், கோபப்பட்டுருவோம். சரியா? பார்வை சில நேரம் வந்துடும், அசுத்தம் வந்துடும். ஆனா தூக்கம் வராது. அதான் வித்தியாசம். தூக்கம் வராது, தூங்கி கூட மாட்டோம். நிம்மதியா சாப்பிட முடியாது, நிம்மதியா தேவனுடைய பாதத்தை தேடி ஓட முடியாது. தாவீது சொல்லுகின்றார், நான் செய்த பாவம் எப்பொழுது என் முன்னாடி இருக்குது ஆண்டவரே. நேசித்த மனிதன், இயேசு கிறிஸ்துவை நேசித்த மனிதன், தேவனை நேசித்த மனிதன் சொல்லுகின்றார், நான் செய்த பாவம் எப்பொழுது என் முன்னாடி இருக்குது. என்னுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன். ஐயா, சந்தோஷத்தை இழந்துட்டேன். ரட்சணிய சந்தோஷம் வேற, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் வேற. கர்த்தர் நல்லவர். கலெக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்கு ஒரு 100 பிள்ளை இருக்குது ஒரு கிளாஸ் ரூம்ல. எத்தனையோ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா ஏதோ 1-2 பிள்ளைங்க படிக்க போவாங்க. என்ன ஐஏஎஸ் எல்லாம் மாறணும்னா எல்லாரும் போக முடியாது. நிறைய கோச்சிங் கொடுப்பாங்க, நிறைய எக்ஸாம் எழுதணும். அவங்க பாஸ் ஆகி வர்றவங்க கலெக்டராக இருப்பாங்க, பெரிய பெரிய அதிகாரிகளாக போவாங்க. வாழுங்க ஒரு வாழ்க்கை. தம்பி மகளே, சகோதரனை சகோதரியே, காணல் நீராக வாழ்க்கை போகுது. நேற்று முடிஞ்ச நாள் நேற்று முடிஞ்சிட்டு இந்த நாளை கிருபையை தந்திருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, உங்கள் கூட அதுதான் வரும். ஒரு குண்டு ஊசி கூட பூமியிலேருந்து கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. சரியா? இங்கே இருக்கிற பணம், இங்கே இருக்கிற எல்லா பொருளெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கைக்கு தான். அந்த உலக வாழ்க்கைக்கு அது கூட வராது. இந்த உலகத்தில் ஆண்டவரோடு இணைஞ்சு என்னென்ன பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே கணக்கில் யாரும். அங்கே வெறுங்கையா போய் நிற்க முடியாது. சொல்லுங்க, அவர் நல்லவர். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம், அவர் மீது நீங்கள் அன்பு வச்சிருக்கிறதுக்கு அடையாளம், தப்பு பண்ண முடியாது, பாவம் செய்ய முடியாது. சரியா? உங்களை மறந்து உலகத்தாரை பிரியப்படுத்த முடியாது. ரொம்ப ஞானமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேர் ஊருக்கு உலகத்துக்குள்ள போனோன்னா தன்னை மறந்துடுவாங்க. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அது பாவம். அந்த பாவம் ஆவி உள்ளே வந்துட்டுன்னா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. தயவுசெய்து சாட்சியாக வாழுங்க. வெளியில் போய் ஒரு ஆண்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்களா, உங்களை 1000 கண்ணு பார்த்துட்டு இருக்கோம்.
ஒரு பெண்ணிட்ட பேசுறீங்களா, 1000 கண்ணு பார்த்துட்டு இருக்கோம். உங்களை இழந்துடாதுங்க. நீங்கள் யாருங்கிறத அப்போ மறந்துடாதுங்க. புரியுதா? நல்லவங்க எப்பவுமே நல்லவங்களாவே தான் இருப்பாங்க. சில பேர் பாருங்க ஞானமாக நடக்கணும். சில பெண்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் மாதிரி. ஆண்கள்கிட்ட ஒரு லிமிட்டுக்கு மிஞ்சி போகாதுங்க. அவங்கள தொடுறது, அவங்கக்கிட்ட உரசுறதுலாம் இருக்கக்கூடாது. ஞானமாக இருக்கணும். அவங்களை உலகத்தில் உள்ள அத்தனை கண்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:6 வசனத்தில், 1 யோவான் 3:6 வசனத்தில், அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி 8வது வசனத்துக்கு வந்துட்டீங்கன்னா, 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சரியா? உங்களுக்கு தெரியும். இச்சையா பார்க்குறீங்களா? இச்சை உணர்வோடு ஒருத்தரை தொடுறீங்களா? புரியுதா? லிமிட்டு மிஞ்சி போறீங்களா? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி 9வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தானே இருக்கிறேன், வெளியில யார் என்ன சொன்னா என்ன, அப்படி நடக்கக்கூடாது. சரியா? எந்த பெண்களாக இருந்தாலும் யாரோட ஆண்களோடு பேசும்போது அதுக்கும் ஒரு லிமிட், கண்ட்ரோல் இருக்குது. எல்லாம் மீறக்கூடாது. அப்படியே போய் கட்டி பிடிக்கிறது என்ன, என் அண்ணே, என் தம்பி. உங்களுக்கு அண்ணன் தம்பின்னு தெரியும், உலகத்தாருக்கு தெரியாது. என் அண்ணனை தானே படித்தேன், என் தம்பி, என் சித்தப்பா, இதெல்லாம் பாவம். ஆண்களும் அதே போல தான். என் தங்கச்சி தானே, பைக்கில் ஏற்றிட்டு போகிறதுக்கு லிமிட்டாக போகணும், ஒழுக்கமாக போகணும். கேட்ட நல்லவர். நம்ம ஆண்டவர் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறவர். ஆமாம். நீங்கள் பெற்றோர் சரியாக இருந்துட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பயம் வந்துடும். அன்பு இருந்துச்சுன்னா, நமக்கு அவர் மேலே, அவருக்கு நம்ம மேலே அன்பு இருந்துச்சுன்னா, அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிடுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. துக்கப்படுத்தி விட மாட்டோம், வேதனைப்படுத்தி விட மாட்டோம். மனசாட்சி குத்த ஆரம்பிச்சிடும். சரியா? மனசாட்சி வேதனைப்படுத்த ஆரம்பிச்சிடும். புரியுதா? அவர் பாதத்தில் விழுந்து கதற ஆரம்பிச்சிரும். அந்த காரியம் நம்மளை விட்டு மாறுற வரைக்கும் துடிக்க ஆரம்பிச்சிரும். மன்னிச்சிருங்கப்பா, துடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவர் உயிர் உள்ளவர். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்வதில்லை. அவர் மீது அன்பு வைத்திருக்கிறவங்க தப்பு பண்றதில்லை, பாவம் செய்கிறதில்லை. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான். சரியா? தன்னை காக்குறான். அவரு காக்குறான்னு வேதம் சொல்லல. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அவர் மீது அன்பு வச்சிருக்கிறதின் அடையாளம் என்ன? தேவ பிள்ளையே, இந்த பாவண்டி தெரிகிறத ஜெயிச்சிருக்கிறியா? இது பாவண்டி தெரியுதே, ஆண்டவருடைய இருதய துக்கப்படுற வேண்டி தெரியுதே, ஆண்டவருடைய இருதய வேதனைப்பட்டுற தெரியுதே. நம்ம அதை செய்யறோமா? இன்னைக்கு சொல்ல போறோம், ஐயா உங்க கூட நெருங்க, எனக்கு கிருபை தாங்க. அவருக்குள்ள நெருங்க பாவம் உங்களை விட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஆண்டவர் கட்டுத்தரத சொல்லித்தர்றேன். ஏசு நல்லவர். சொல்லுங்க, ஏசு நல்லவர். அவரை நேசிக்க, அவர் மீது அன்பு வைக்க, அந்த சிந்தையில கூட சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு தூங்க முடியாது. தேவ பிள்ளையே, தூங்க முடியாது. ஏன்னா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லும், உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்பா. நம்ம பாவத்துக்காக தானே சிலுவையை சுமந்தாரு, நம்முடைய பாவத்திற்காக தானே 2 கல்லனுக்கு மத்தியில் அவர் கல்லனை போல தொங்கினாரு. நம்ம செய்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பை தரும்படியாக தானே உலகத்தை தேடி வந்தாரு.
மறுபடியும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது அவருடைய இருதயம் துக்கப்படாம இருக்குமா? மறுபடியும் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்படாம இருக்குமா? மறுபடியும் பாவம் செய்யும் போது ஆண்டவருடைய இருதயம் கதறாம இருக்குமா? இன்னைக்கு சொல்லும், இதுல இருந்து மீட்பதை அந்த தூக்கி எடுத்து பிரகாசிக்க வைங்கப்பா. அவர் நல்லவர். இதை ஜெயிச்சாதான் அடுத்தபடி, இதை ஜெயிச்சாதான் அடுத்தபடி. அவர் மீது அன்பு காட்ட நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற உலகத்தின் காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு மாறி போதும். தெரியும், சரியா? நம்ம சிந்தைக்கு தெரியும். ஒருத்தர் கூட பேசும்போது தெரியும், இந்த பேச்சு எப்படி வருது நமக்கு தெரியும். ஒருத்தர்கிட்ட பேசும்போது தெரியும், சரியா? பேசும்போது தெரியும், சரியா? பேசும்போது தெரியும். நம்ம இவங்ககிட்ட ஒழுங்கா பேசுகிறோமா? நம்ம பேச்சில் அசுத்தம் கலந்து வருதா? நான் பேசுறது எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? சரியா? ஒருத்தட்ட பேசும்போது, வாலிப மகனே ஒரு வாலிப மகிட்ட பேசும்போது தெரியும், உன் பேச்சில் சுத்தமாக இருக்குதா, அசுத்தம் கலந்து வருதா? மற்றவங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சகோதரனே அதே போல ஒருத்தங்கிட்ட பேசும்போது, பேசுறது தப்பு இல்லை, சரியா? பேசுறது தப்பு இல்லை. ஆனால் பேசுகிற பேச்சு எப்படி வருது, எப்படி வருது? நம்ம ஒருத்தட்ட பேசும்போது சுத்தமான இருதயத்தோடு பேசுகிறோமா? நம்ம ஒருத்தர்களை பார்க்கும்போது சுத்தமான பார்வையோடு பார்க்குறோமா? இல்லாட்ட அந்த பார்வையில் அழுக்கு படிஞ்சிருக்குதா, அந்த பேச்சில் அழுக்கு படிஞ்சிருக்குதா? இதை கழுவுகிறது தான் அவருடைய அன்பு. அதான் சொல்ல, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சரியா? அந்த உலகத்தில் உள்ள பாவத்தை ஜெயிக்க முடியாத தான் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவர் அன்புக்குள்ள நம்ம ஊற 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 நம்ம வாழ்க்கைய கர்த்தர் சுத்த பொண்ணாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதனால தான் தந்தை சொல்வார், இன்னுமே அறியணுமே அப்பா, இன்னுக்கிட்டே சேரணுமே. ஒரு நாள் ஜெபிச்சா போதாது, கைத்தட்டி பாட தெரிஞ்சா போதாது, ஏதோ 4 வார்த்தை சொல்லி ஜெபிக்க தெரிஞ்ச உடனே கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஏதோ அனுதினம் ஒரு 10 அதிகாரத்தை வாசித்த உடனே கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, இன்னும் ஆழத்துல இறங்கணும். கணுக்கால் அளவு இல்லப்பா, கணுக்கால் அளவு வந்துட்டீங்களா? இந்த கணுக்கால் அளவோடு இல்லை, முழங்கால் அளவு நான் வரணுப்பா. முழங்கால் அளவு வந்துட்டீங்களா? இந்த முழங்கால் அளவோடு இல்லை, நான் இன்னும் கழுத்தளவு வரணும்ப்பா. கழுத்தளவு வந்துட்டீங்களா? கேட்கணும், நீச்சல் ஆழம்பா, நீச்சல் ஆழம். பரிசுத்தத்துல அவ்வளவு அழகு இருக்குது. ஆமென். அவ்வளவு அழகு இருக்குது, அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. சொல்ல, அந்த கிருபையை தாங்க. சொல்லுங்க, அந்த கிருபையை. பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சிட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்துருக்கிற இடமும் பரிசுத்தமா மாறிடும். சொல்லுங்க, பரிசுத்தமா மாறிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். பரிசுத்த ஆவியானவரோடு இணைஞ்சிட்டீங்கன்னா நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் நம்மளை சார்ந்து எத்தனை பேர் இருந்தாலும் அந்த இடம் இனிமையா மாறிடும். அங்க சண்டைக்கு வழியே கிடையாது. மாம்ச வார்த்தைகள் வர்ற இடத்துல தான் சண்டை வரும். ஆவியானவர் கூட இணைஞ்சு பேசி பாருங்க, நீங்க பேசுற நேரம் குட்டி பரலோகமா மாறிடும். நேரம் போறதே தெரியாது, நேரம் போறதே தெரியாது. சரியா? இதுக்கெல்லாம் உதவி செய்கிறவர் அவர் தான். இது நம்ம முயற்சியில் நடக்காது. நம்மளை எப்படி காட்ட முடியும்னு, கண்ணை எத்தனை நாள் நம்ம கட்டி வைக்க முடியும்? வெளி கண்ணை கட்டிடலாம், சரியா? ஆனால் உள் கண்ணு ஒன்று இருக்கு, அந்த கண்ணை யாரு கட்ட முடியும்னு? வெளி சிந்தையை கட்டிடலாம். வெளி சிந்தையை கட்டிட்டோம் அப்படின்னா வெளி உள்ள ஆட்களுக்கு தெரியாது. ஆனால் உள் சிந்தையை கட்ட யாரால முடியும்? அவரால் தான் முடியும். அது அவருடைய அன்பு நம்ம இருதயத்தை நிரப்ப நிரப்ப நிரப்ப. வெளி கண்ணு இல்லை, உள்ள கண்ணு கட்டப்பட்டுனா வெளியில கண்ணு கட்டணும் தேவையா? உள் கண்ணு கட்டப்பட்டுனா வெளி கண்ணை கட்டணுமா? வேண்டாம். உள்ள சிந்தை கட்டப்பட்டுனா வெளி சிந்தை கட்டணுமா? வேண்டாம். அப்போ உள்ள இருக்கிற கண்ணை கட்டுகிறவர் அவர் தான். உள்ள இருக்கிற சிந்தையை கட்டுகிறவர் அவர் தான். உள்ள இருக்கிற உணர்வுகளை கட்டுகிறவர் அவர் தான். சரியா? அதனால்தான் பவுல் அழகா சொல்லுவார், கிறிஸ்துவையுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அவர் தான் கட்டுகிறவர். அவர் கட்டிட்டாருன்னா எந்த பிசாசும் திறக்க முடியாது. ஆமென். மனுஷன் கட்டினதா பிசாசு திறந்துருவான். ஆனா ஆவியானவர் கட்டிட்டாருன்னா பிசாசால திறக்க முடியாது. நம்முடைய பார்வையே பரலோக பார்வையா மாறிடும். ஆமென். அதுல ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். கைவிடாத தகப்பனவர், கைவிடாத தகப்பன். அப்பதான் இருதயம் சொல்லும். பாடி பார்ப்போமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால்
உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எல்லாம் கை தட்டி இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்ற வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே ஆமென். நீரே எஸ் லார்ட். நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சரியா? யோசேப்பு வஸ்திரத்தை கூட விட்டுட்டு ஓடிட்டாரு. என் மானம் போனா எனக்கு என்ன, எனக்கு பரிசுத்தம் தான் தேவை. ஆமென். என் வெளி தோற்றம் அழகற்று போனால் எனக்கு என்ன, என் உள் தோற்றம் அழகா இருக்க வேண்டும். ஆமென். இலவசமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? இருதயத்தில் சும்மா கை தூக்குறதுக்காக கிடையாது, கை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் கை வச்சு பாருங்க, நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேனா? இந்த ஆசீர்வாதம் எத்தனை பெர்சன்டேஜ் என்ன நிரப்பி இருக்குது? ஏதோ கேட்கிறோண்டி இல்லை தேவ பிள்ளையே, கேட்கிறோண்டி இல்லை. இருதயத்தில் கை வச்சு பாருங்க. ஆமென். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். சொல்ல போகிறோன்னா பணத்தை காட்டிலும் நம்ம அவருக்கு ரொம்ப தேவை. ரொம்ப பணம் கரைஞ்சிரும் தெரியுமா? கையில் ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தாலும் ஒன்றை கரைஞ்சி போயிடும். ஒன்றை கரைஞ்சிடும். 5 லட்சம் வந்துட்டு சந்தோஷப்பட்டா பூ வாடுற மாதிரி போயிடும். புரியுதா? 1 கோடி ரூபா எவ்வளோ? 1 கோடியா? அது 10 லட்சம் ரூபா 10 தான். அதுதானே? 10 லட்சம் ரூபா 10 தான் கோடி. சரிதானே? 10 லட்சம் கட்டு 10 கட்டு தான். புரியுதா? 10 லட்சம் கட்டு 10 கட்டு சேர்ந்தா 1 கோடி. கரைஞ்சிரும். உப்பு கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு ஓடிரும். சரியா? பணத்தை நம்பாத, பலத்தை நம்பாத, அழகை நம்பாத, ஒன்னையும் நம்பாதுங்க. கர்த்தரை நம்புங்க. அவர் இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை மன வீசும். ஆமாம், மன வீச வைப்பாரு. சரியா? மனுஷன் நான் செல்லு நேரம் யோசிப்பேன். மனுஷங்கிட்ட போய் என்ன பேச முடியலன்னா என்ன அதிகாரம், என்ன தோரணை? வந்து பாரு. பெரிய பெரிய விஐபிலாம் சும்மா தானே, விஐபி மனுஷன் தானே விஐபின்னு சொல்கிறவங்களும். ஆனால் யோசிப்பேன், மனுஷன் ஒரு வாரம் இந்த வெயிலுக்கு குளிக்கலைன்னா பக்கத்தில் போக ஆகாது. ஒரு வாரம் ஒரு மனுஷன் குளிக்கலைன்னா பக்கத்தில் போக ஆகாது. அதுவும் பாருங்க, உள்ளே போடுற ஆகாரம் 2 நாள் சரியாக வேஸ்ட்டுக்குள்ளே போகலன்னா வீட்டுக்குள்ளே நபர் ஆள் இருக்க முடியாது. இவன் தானே மனுஷன். இது பெரிய விஐபிகள் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எனக்கு புரியல. விஐபி வயிறு வேறையா? பணம் இருந்துச்சுன்னா வயிறு வேறையா? சரீரம் வேறையா? ரத்தம் வேறையா? யோசித்து பார்ப்பேன். பெரிய கலெக்டர் மாதிரி நிற்கிறாங்க, பெரிய கலெக்டர் பெரிய ஏதோ மாதிரிலாம் நிற்கிறாங்க. யாருக்கிட்ட போய் பேச போக முடியல. ஏன்னா காரில் வந்து தோரணை இறங்குறத பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு தோரணையாக நிற்கிறாங்களே. இவங்க உள்ளே போகிறது 2 நாள் வெளியில் போகலன்னா வீட்டுக்குள்ள ஒரு நபர் கூட இருப்பாங்களா? இங்கே ஒரு வாரம் குளிக்காமல் வெளியில் போயிட்டாங்கன்னா இவங்க கூட எந்த கூட்டமாவது போக முடியுமா? சரியா? இதுதான் மனுஷன் வாழ்க்கை. இந்த மனுஷன் வாழ்க்கையை உள்ளே வந்ததுனால தான் அழகுபடுத்தினார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து
பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்காதுங்கடி நான் சொல்லல. நீங்க நல்ல வஸ்திரத்தை போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. நல்லா இருங்க, கர்த்தருக்குள்ள நல்லா இருங்க. ஆமென். நீங்க சந்தோஷமா இருங்க, இருக்க கூட எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதான் பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். எப்பவும் தேவ பிள்ளை சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கணும். யாருக்குள்ள? கர்த்தருக்குள்ள. நல்லா கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ போன வாரத்தில் நினைக்கிறேன், போன வாரமா அதுக்கு முந்தின வாரமான்னு தெரியல, அந்த நாகர்கோவிலுக்கு அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே களியக்காவில தாண்டி போகும்போது ஒரு பிராந்தி கடைக்கு முன்னே, அந்த பிராந்தி கடையெல்லாம் போகும்போது கொஞ்சம் உள்ளே கண்டிச்சுட்டு போனால் எத்தனை ஏழை ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதில் பாருங்க, ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு கீழே மல்லாக்கா கிடக்குறான். மேலே தலையும் கீழே, மேலே தலை இருந்தால் மல்லாக்குன்னு தானே சொல்லுவாங்க, மல்லாக்கு தானே, மல்லாக்கா கிடக்குற கையும் காலையும் விரிச்சிட்டு நாய்கிட்ட போகாது, ஒரே ஈ ஆடிட்டு கிடக்குது. ஏன்னா அது கொஞ்சம் தூரத்தில் ஏதோ சிக்கன் ஏதோ வெட்டுற கடை இருக்கும்னு நினைக்கிறேன். கிடக்குறான் பாருங்க குடிச்சிட்டு, மல்லாக்கா கையை காலை விரிச்சிட்டு. ஆண்டவர் என்ன அழகான வாழ்க்கையை தந்திருக்கிறார், என்ன மனவீசுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதே போல் தான் குடிக்கிறவன் குடிச்சிட்டு மல்லாக்கா தெருவில் கிடக்குறான். தேவ பிள்ளையை யாருக்கும் தெரியாதபடி உள்ள பாவத்துக்கு இடம் கொடுத்து, அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து, அருவறுப்புக்கு இடம் கொடுத்து, உங்கள் சிந்தையை, உங்கள் பார்வையை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் பேச்சையும் கரப்படுத்திட்டிங்கன்னா உள்ள நாரி போயிருக்கிறீங்க. அவன் வெளியில் நாரிட்டு கிடக்குறான், ஆனால் யாருக்கும் தெரியாமல் உள்ள இதே போல் நாரிட்டு இருக்கிறீங்க. இப்படி நாரி போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக தந்து நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து முடிச்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுமா, நல்லா வாழ்வேன்ப்பா சொல்லுங்க, நல்லா வாழ்வேன் சொல்லுங்க, நல்லா வாழ்வேன்ப்பா. சரியா? நிறைய பேர் நிறைய ஆண்களையும் பெண்களும் நேசித்தவங்களால கெட்டு போயிருக்கிறாங்க தெரியுமா? அதனால் உங்களெல்லாம் குறித்து யாருக்கும் பயம் வரக்கூடாது. இவங்க என் வீட்டுக்கு வர்றதுனால என் வீட்டில் ஒருத்தரும் கெட்டு போக மாட்டாங்கங்கிற நம்பிக்கை அவங்க மேலே இருக்கணும். ஆமென். இவங்க என் வீட்டுக்கு வர்றதுனால என் வீட்டில் இருக்கிற ஆண்கள் கெட்டு போக மாட்டாங்க. சரியா? இவங்க என் வீட்டுக்கு வர்றதுனால என் வீட்டில் இருக்கிற ஆண்களோ, இவங்க வர்றதுனால என் வீட்டில் இருக்கிற ஆண்களோ கெட்டு போக மாட்டாங்க, பெண்கள் கெட்டு போக மாட்டாங்க, இவங்க என் வீட்டுக்கு வர்றதுனால என் பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்கங்கிற நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களா நீங்கள் வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை. நீங்கள் தனியாக நின்று ஒரு ஆணோடு பேசினாலும், நீங்கள் தனியாக நின்று ஒரு பெண்ணோடு பேசினாலும் இவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அதான் வாழ்க்கை. தனியாக ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு நின்று பேசினாலும் இவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு பேசினாலும், ஒரு பெண் ஒரு ஆணோடு பேசினாலும் இவங்க இருதயத்தை யாரும் பறிக்க முடியாது என்று உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். அதுதான் வாழ்க்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தானியேல் 6:10 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தானியேல் வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, அதான் முக்கியம், அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை அவரோடு பேசாம இருந்து கூடாது. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? அவரை நேசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவரோடு பேசாம இருந்து கூடாது, பேசாம இருந்து கூடாது. சரியா? அவரோடு பேசாம இருந்து கூடாது. சரியா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நமக்கு ஒரு இருதயம், அவருக்கு ஒரு இருதயமா? அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி தான் நம்மளை ஜீவ ஆத்மாவை வச்சிருக்கிறார். நமக்குள் இருக்கிறதோடைய ஜீவன் தேவ பிள்ளையே, நமக்குள் இருக்கிறதோடைய ஜீவன். உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கோ அதுதான் தகப்பனுக்கு இருக்கும். உங்களை நேசிக்கிறவங்க உங்ககிட்ட பேசலைன்னா தாங்கி கொடுவீங்களா? தாங்கி கொடுவீங்களா? சரியா? இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன்கிட்ட கேட்டாலும்
உங்க இருதயம் இந்த பூமியில யாராவது ஒருத்தரை நேசிக்க தான் செய்யும். இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னா அது மிருகம். உண்மையில இந்த உலக பிரகாரமா சரியா ஆண்டவருக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஒருத்தரை கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அவங்களை தாக்க தான் செய்யும். சரியா? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அப்போ இந்த மாம்ச சரீரத்தில் மாம்சமான இருதயத்தை பார்த்தோம் அப்படின்னா அவரை எவ்வளவு நேசிச்சாலும் இந்த உலக பிரகாரமா ஒருத்தரால இருதயம் கண்டிப்பா தாக்கப்படும். அது யாரால தாக்கப்படும் அப்படின்னா நீங்க ரொம்ப நேசிக்கிறவங்க. உலக பிரகாரமாய் அவருக்கு அடுத்தால யாரை கொஞ்சம் நேசிக்கிறீங்களோ அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவங்க இருதயம் தாக்கப்பட்டுரும். அவங்க பேசாம இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் உங்க இருதயம் பாதிக்கப்பட்டுரும். சரியா? உங்களை நேசிக்கிறவங்க பேசலைன்னா அவங்க உள்ளம் பாதிக்கப்பட்டுரும். இது இல்லைன்னு யாரும் சொன்னாலும் அது இல்லைன்னுறது பொய்யான வார்த்தை. சரியா? அப்ப நமக்கு இப்படி இருக்குதுன்னா நம்மளை படைத்த தேவன் அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வைக்கும் போது நம்ம அவர்கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? அவர் நம்மோடு பேசணும்னு நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை தான் மரித்து 3வது நாள்ல உயிரோட கூட எழும்பி தரிசனமாய் கொண்டு இருக்கிற இடத்துல பேதுருக்கு முன்னாடி நின்றுட்டு கேட்கிறார், பேதுருவே, இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? புரியுதா? எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்க? ஆமா, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு. ஆமா, அவர் நிறைய அற்புதத்தை செஞ்சவர் தான். அவரை தேடி வர்ற ஒருத்தரையும் அவர் வெறுமையா விட்டது இல்லை. அவர் செய்த அற்புதங்களை எழுத போனா உலகமே கொள்ளாதுன்னு இதுல எல்லாம் கொஞ்சம் தான் முக்கியமானது தான் கையில எழுதி சின்னதா கையில தந்திருக்கிறாங்க. ஆனா அவரை தேடி வந்து அத்தனை பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, நல்லா இருந்தாங்க. தேடி வந்து அத்தனை பேரும் சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. அது உண்மைதான். ஆனா இன்றைக்கு தகப்பன் எதிர்பார்க்கிறது யார? தான் நேசிக்கிற பிள்ளைகளை. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிற பிள்ளைகளை தகப்பன் எதிர்பார்க்கிறார். அப்படி தகப்பன் உண்மையா உங்களை சிநேகிக்கிறாரு, நீங்க உண்மையா அவரை சிநேகிக்கிறீங்க அப்படின்னா அவரோட பேசாம இருந்து விட மாட்டீங்க. அவரோட பேசாம வாழ முடியாது. கத்த நல்லவர். பேச பேசதான் உறவு பலன் அடைஞ்சிட்டு இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, நீங்க பேச பேசதான் உறவு ஸ்ட்ராங்கா மாறும். சொல்லுங்க, கத்த நல்லவர், கத்தர் பெரியவர். நான் கொஞ்சம் பொல்லாதவ தான். எனக்கு இப்போ ஏசப்பா அன்பை ருசிக்க எப்படி தருமா? அந்த உலக பிரகாரமா அவரை விட்டுட்டு அன்பு காட்டுறாங்க பாருங்க, அவங்க மேல அப்படி வருது. கர்த்தரை நேசிச்சா உண்மையில உங்களை மாதிரி பாக்கியவான்கள் யாரும் கிடையாது. உலக அன்பெல்லாம் மாய, தேவ பிள்ளையே மாய. நீ பேசும்போது நம்ம ஆண்டவருடைய அன்பை ஒப்பிட்டு பேசும்போது சில பேருக்குள்ள சிரிப்பு வருது முகத்துல. நான் சொல்றேன், நீ ஆண்டவரை நேசிச்சு சிரிச்சிட்டியன்னா பாக்கியவான் தான், பாக்கியவதி தான். புரியுதா? அழகு இருக்கா? உனக்கு பணம் இருக்குதா? அந்தஸ்து இருக்குதா? நீ எதுக்காவது பிரயோஜனப்படுறியா? இந்த உலகம் நேசிக்கும். உன் சரீரத்துல பலன் இல்லையா? நீ படுத்த படுக்கையா மாறிட்டியா? கையில பணம் இல்லையா? நீ பார்க்கறதுக்கு விரும்பத்தக்க ரூபாய் இல்லாம போயிட்டியா? இந்த உலகம் உன்னை விட்டுட்டு போயிடும். புரியுதா? போயிடும். அப்ப நம்மளை வாழ வச்சு நம்மளை சுத்தி வர்றவங்களையும் தர்றது அவர் தான். அவருக்கு தெரியும், என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை நான் கொடுக்கலன்னா இந்த உலகம் என் பிள்ளைகிட்ட வராதுன்றி அவருக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு கணத்தை கொடுக்குறாரு, அந்தஸ்தை கொடுக்குறாரு, மரியாதையை கொடுக்குறாரு, மேன்மை கொடுக்குறாரு, உயர்வை கொடுக்குறாரு. என் பிள்ளைகளை உலகம் சுத்தி வரட்டும்னு சொல்லிதான். அவருக்குள்ள எல்லாம் இருந்ததுனால தான் உலகம் அவரை சுத்தி போச்சு. புரியுதா? இன்னைக்கு அவருடைய ஆசை என்ன? அந்த உலகம் சுத்தி வந்துச்சுன்னா என் பிள்ளைகள் இந்த உலகம் சுத்தணும். அதனால தான் தனக்குள்ள இருந்த அத்தனையும் பிள்ளைகள் மேல தர்றாரு. அல்லேலூயா. நம்மகிட்ட ஒண்ணு இல்லைன்னா உலகம் தேடி வராது. சரியா? ஒண்ணு இல்லைன்னா உலகம் தேடி வராது. புரியுதா? அப்போ ஒண்ணு இல்லை, அந்த சூழ்நிலை வரும்போது உலகம் நம்மளை விட்டுட்டு ஓடிக்கிறோம். ஆனா அப்பா சொல்றாரு, நான் ஓட மாட்டேன். நம்ம இருதயம் யாரை நேசிக்குது? நம்ம இருதயம் யார் மீது பச்சமா இருக்குது? நம்ம இருதயம் யாரை சார்ந்து இருக்குது? கர்த்தர் நல்லவர். பிராக்டிக்கலா யோசிச்சுட்டீங்கன்னா உங்க இருதயத்தை உலகத்துக்கு வைக்க மாட்டீங்க. பிராக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவரை விட்டுட்டு உலகத்தை நேசிச்சு கூட மாட்டீங்க. பிராக்டிக்கலா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவரை துக்கப்படுத்திட்டு
எல்லா சூழ்நிலைகளிலும் இருதயம் முதலிடம் அவருக்கு தான் கொடுக்கும். ஆமென். அந்த பிள்ளைகளை தான் சொல்றாரு, உன் கூட பேச விரும்புகிறேன், உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். அப்படி அறிஞ்சுக்கிட்ட தேவ பிள்ளை ஆண்டவரோடு பேசாம இருந்தக்கூடாது. எப்போ என் அப்பாட்ட பேசலாம், சரியா, இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிடும். என் ஜப நேரம் வந்துட்டே, நான் தகப்பனோடு பேசுகிற நேரம் வந்துட்டே, ஐயோ மற்றவங்க வந்துட்டாங்களே, தடுக்கிறாங்களே, இருதயம் தொப்பராலப்பட ஆரம்பிச்சிடும், டென்ஷனாக ஆரம்பிச்சிடும். இதுதான் தகப்பனுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற நெருக்கம், உறவு. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, எல்லாம் போய் தெரியுமான்னு கேளுங்க பக்கத்தை பார்த்து. தெரியுமா? எல்லாம் போய் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரியா? தெரியுமா? அம்மாமார், அப்பாமார் எவ்வளோ விழுந்து விழுந்து பிள்ளைய பார்த்தாலும் ஒரு வயசு வந்த பிறகு நீங்கள் தனிமை தான். உங்களுக்கு தெரியுமா கேளுங்க. உங்களுக்கு தெரியுமா? பக்கத்தை எட்டி பார்த்து கேளுங்க. கற்றுத்தர வரும் காரியத்தை முன்காலத்தில் அறிஞ்சு ஆண்டவருக்காக ஓடுங்க என்று கற்றுத்தருகிறேன். உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்கள் அம்மா பின்னாடி இருக்காங்க, புரியுதா? பின்னாடி உட்காந்துருக்குறாங்க, நல்லா சமைச்சு தருவாங்க. நான் ஸ்கூல்லலாம் இருந்து வர்றதுக்கு முன்னாடி நல்லா பிடிச்சது நல்ல ஆகாரத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லா மீனை பொரிச்சு அப்படி படித்து நல்லா நல்லா சமைப்பாங்க. பிரியாணிலலாம் 1 நம்பர் ஆள், சரியா? நல்லா சமைச்சு தருவாங்க. துணி கடைக்கு கூட்டிகிட்டு போனால் அப்படி எடுத்து தருவாங்க. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசுலலாம் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் போனால் என்னை கூட்டிகிட்டு போய் 3 ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, சரியா? தான் இருக்காங்க பின்னாடி, சொல்லித்தரேன். ஏதாவது சின்ன சின்னதாக கேட்பேன், கம்மல் வேணுமா, அது வேணுமா, சின்ன சின்னதாக கேட்பேன். கூட்டிகிட்டு போவாங்க, கேட்குறத வாங்கி தருவோம், உடனே வாங்கி தருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காசு அதுக்கிட்டே சேர்த்து வச்சுருப்பாங்க. நல்லா கவனிச்சாங்க, நல்லா போட்டாங்க, நல்லா வளர்த்தாங்க. நான் காலேஜில் படிச்சுட்டு பஸ்ஸில் வர்றேன்னா வந்து வெயிட் பண்ணி நிற்பாங்க கூப்பிடுறதுக்காக. எவ்வளவோ கவனிச்சாங்க, எவ்வளோ அன்பு காட்டினாங்க, சரியா? எவ்வளோ காட்டினாங்க. இன்றைக்கி பின்னாடி பாருங்க தனி மரமாக இருக்காங்க. அங்கே ரூமில் தனிமையாக தான் படுத்திருப்பாங்க. எங்கள் அப்பா ஊரில் இருக்காங்க, அண்ணன்கிட்ட இருக்காங்க. அப்பாவை பார்த்தீங்கன்னா டீ கடையில் ஒரு டீ வடை வாங்கி சாப்பிட்டதை என் கண்ணு பார்த்தது கிடையாது. கடினமான உழைப்பாளி, புரியுதா? கடினமான உழைப்பாளி. 5 காசு செலவு பண்ண மாட்டாங்க. 5 காசு நல்லா இருக்கிறதுக்கு தனக்கு பயன்படுத்தினதை இன்னைக்கு வரை பார்க்கல. எங்கள் அப்பா தனி ரூமில் தனிமையாக இருக்காங்க, எங்கள் அம்மா அங்கே தனிமையாக இருக்காங்க. பொய் உலகம், நம்பாதே, நம்பாதே, நம்பாதே. இயேசுவை நேசி, அவர் நடத்துவார். பொய் உலகம். இன்னைக்கு இயேசுவை நேசிச்சதுனால நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு யாரும் எதிர்பார்ப்பே கிடையாது. யாரை பேசினா பேசுறேன்னு நான் உட்காந்துலாம் பேசி விட மாட்டேன். நிறைய நேரம் எங்கே அவங்க கூட உட்காந்துன்னா சின்ன பிள்ளை மாதிரி ஆயாச்சு. நம்ம டென்ஷனுக்கு அவங்ககிட்ட உட்காந்து இப்போ பேச முடியாது. ஏதாவது வேணும்னு கேட்டாலும் இருதயத்தில் வாங்கி கொடுக்கட்டு பயமாக இருக்கும். அதனால் சில நேரம் டென்ஷனில் ஏதாவது சொல்லிட்டு தான் வாங்கி கொடுப்பேன். இவ்வளோ தான் நான் செய்கிறேன், சரியா? இவ்வளோ தானே செய்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அம்மா நீ இருக்கிறதுனால அம்மாவை பார்க்குறா, இல்லாட்டா அம்மா கதை என்னாச்சு நிறைய நாள் கேட்டிருக்காங்க. பொய் உலகம், நம்பாதே. பிள்ளை 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 விழுந்து விழுந்து போகிறது, கர்த்தரை மறந்துட்டு தெருவில் விட்டுரும். எல்லாத்துக்கும் லிமிட்டு, எல்லாத்தையும் லிமிட்டாக வைங்க, புரியுதா? எல்லாத்தையும் லிமிட்டாக வைங்க. அவருக்கு கீழே வைங்க, அவருக்கு கீழே வைங்க. பிள்ளை கைவிடாது, பிள்ளை கைவிடாது. அந்த நேரத்தில் பிள்ளை அன்பு கிடைக்கலனாலும் அப்பா அன்பு சூழ்ந்துடும். யார் நேசிச்சான நேசிக்கிற நேசிக்கிற தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். இருதயத்தை அவர் நிரப்பிடுவார். அவர் இருதயத்தை நிரப்பிட்டா யார் இருதயத்தை வெறுமையாக மாற்ற முடியும்? நீ என் இருதயம் அப்பா அன்பில் நிரம்பி இருக்கிறனால யார் நேசிச்சான நேசியாமல் போன என்னன்னா அழமாட்டேன். என் இருதயத்தில் அப்பா அன்பு நிரம்பி இருக்கிறதுனால யார் தந்தான்னா தராமல் போனா என்னன்னா அழமாட்டேன். தந்தா செய்வேன், இல்லாட்டி இருப்பான்ப்பா. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கிற சம்பளத்தை போட முடியுமா? நேற்றில் முதல் ஆகாரத்துக்கு பிரச்சனை இருக்காமல் ஓடுமா? டெய்லி சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் ஓடுமா? கடன் வாங்காமல் ஓடிடுவேனா? நான் அவரை பரிச்சை பார்க்க மாட்டேன், சரியா? அனுதின சாப்பாடு ஓடிடுமா? சரியா? டெய்லி ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு தடை இல்லாமல் சாப்பாட்டை கொடுத்துடலாமா? ஞாயிற்றுக்கிழமை ஆகாரத்தை போட்டுடலாமா? மாசந்தோறும் உள்ள சம்பளத்தை அடைச்சிடலாமா? டிவி சேனல் கொடுத்துடலாமா?
சொல்லுவேன், இதை நடத்திருங்கப்பா, இதுக்கப்புறம் தந்தீங்கன்னா அடுத்தடி கால் வைக்கிறேன், இல்லைடா நான் இருப்பேன். யாரை நம்மளை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரை நம்மளை எட்டி பார்க்கறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் நம்மளை எட்டி பார்க்க வைக்கணும். ஆமென். பிள்ளைங்கிற மகவரி தான் நமக்கு தேவை. நான் அவர் பிள்ளை அப்படின்னா நான் அடையாளமாக மாறுவேன். இந்த ஒரு ஆசை தான் நமக்கு தேவை. மற்றவங்க நம்மளை புகழ்ந்து பேசி என்ன நடக்க போகுது? நம்மளை புகழ்கிற அதே வாய் தான் ஒரு நாள் நம்மளை இகழ்ந்து பேசும். நம்மகிட்ட நல்லதுன்னு சொல்றவங்க தான் அடுத்த நேரத்தில் நம்மட குறைவுகளை கண்டுபிடிப்பார்கள். மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது, அது அறியத்தக்கவன் யார்? எப்பவும் ஒரே மாதிரி நம்மளை குறித்து பேசி விட மாட்டாங்க. சரியா? தெரியும், நல்லா தெரியும். நம்மளை குறித்து எப்பவும் புகழ்ந்து பேசி விட மாட்டாங்க. நம்மகிட்ட எப்பவும் சாதகமா அன்பா இருந்து விட மாட்டாங்க. ஒருக்க அன்பா இருக்கிறாங்கன்னா இன்னொருக்கா வசனப்பட்டுருவாங்க. ஒருக்க நல்லா செய்வாங்க, இன்னொருக்க வசனப்பட்டுருவாங்க, செய்ய மாட்டாங்க. இல்லாட்டா வசனத்தோடு செய்வாங்க. ஒரு நேரம் நல்லா பேசுவாங்க, திறந்த இருதயமா பேசுவாங்க, இன்னொருக்கா இருதயம் கட்டப்பட்ட நிலைமையில பேசிட்டு இருப்பாங்க. இதான் உலகம். இந்த உலகத்துக்காக வாழ்க்கை இல்லை, இயேசுக்காக வாழ்க்கை. அவன் இருதயத்தை தகப்பனுடைய அன்பு நிரம்பிட்டுனா உலகத்தை குறித்த எதிர்பார்ப்பு போய்விடும். தேவ பிள்ளையே, பயமே இல்லை. சொல்லுங்க, பயமே இல்லை. ஆமென். கலக்கம் இல்லை. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. எவ்வளவோ படிச்சு, எவ்வளவோ கண்ணீர் வடிச்சு, எத்தனையோ முள்ளில் நடந்து, எத்தனையோ வேலி உஷ்ணத்தை பார்த்து கற்று தந்ததை இன்னைக்கு வெற்றியா நின்று சொல்லி தரேன். கீழ்ப்படிங்க, ஆசீர்வாதமா இருக்கலாம். கையை தட்டி எல்லாரும் அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன். நல்லா கைதட்டி. பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறேன்னு சொல்ற மனுஷன் இல்லாட்ட மனுஷி அவரோடு பேசாம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர்கிட்ட பேசாம இருக்கிறோமா? அவர்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆயிட்டு? வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 14:21 நமக்கு மாதிரியா வாழ்ந்தார். ஆமென். இதாவோடு அவர் பேசாம இல்லை, வைத்திருந்த அன்பை பேச்சு மூலமாய் காட்டுகிறார். மத்தேயு 14:23 பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உலகத்துல நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறிய? இந்த பூமியில நல்லா இருக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? பயப்படாம கை தூக்குங்க. இந்த பூமியில நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், கை எல்லாரும் தூக்குங்க. ஆமென். நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டா கிடையாதா? உண்டு. சரியா? அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம் இருக்குது. சம்மதம் எதுன்னு கேட்குறாரு. நம்மளை இருளுக்குள்ள இருந்து வெளிச்சத்தில் எடுத்துட்டாரு. நம்ம இருளுக்குரியவர்கள் அல்ல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம வாழ்க்கை வித்தியாசமானது. சரியா? உலகத்தார் அழுதுகிட்டே இருப்பாங்க,
நமக்கு அழுக வரும். ஏன்? இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல அழுக உண்டு, கண்ணீர் உண்டு, துயரம் உண்டு, துக்கம் உண்டு, வேதனை உண்டு, தனிமை உணர். இந்த உலகத்துல இருளுக்குள்ள இருக்கிறவங்க என்னென்ன உணர்றாங்களோ அனுபவிக்கிறாங்களோ எல்லாம் நம்ம மேல வரும். நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆமென். அதான் வித்தியாசம். சரியா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தொடதான் செய்யும். உலகத்தார் கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்மளும் கண்ணீர் வடிப்போம். ஆனா அந்த கண்ணீர் நிரந்தரம் இல்லை. கண்ணீரை அப்பா துடைத்து கண்ணீருக்கு பதிலாய் ஆனந்த களி கூறுதலை தந்து விடுவார். ஆமென். உலகத்தார் துயரத்துல இருப்பாங்க, துக்கத்துல இருப்பாங்க, அவங்களுடைய முடிவு வெளிச்சம் இல்லை. நம்மளும் இந்த துயரம் துக்கத்தை காத்து வீசுற மாதிரி வாழ்க்கையில வரும். நமக்கு நிரந்தரம் இல்லை, நம்ம எழும்பிடுவோம். ஏன்னா எழும்பினவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பிசாசு உலகத்துல இருக்கிறவங்களை தாக்குவான், உலகத்துல இருக்கிறவங்களை கைக்குள்ள வச்சு அழிச்சிருவான். ஆனா நம்மளையும் தாக்க வருவான், அழிச்சிடலாண்டி பிடிக்க வருவான். ஆனா நம்ம கைக்குள்ள அவன் மாட்டிக்கிடுவான். அவன் கைக்குள்ள நம்ம மாட்ட மாட்டான், நம்ம கைக்குள்ள அவன் மாட்டிடுவான். அவன் நம்மளை நசுக்க மாட்டான், நம்ம அவனை நசுக்கிடுவோம். நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. புரியுதா? வியாதி உலகத்தாருக்கு வரும், அந்த வியாதினால அவங்க முடிவு அழிவா மாறிடும். தேவ பிள்ளையையும் வியாதி தொட்டு பார்க்கும். ஆனா இந்த வியாதிய சந்தோஷத்தின் கழிவுறுதலாய் கர்த்தர் மாற்றி விடுவார். கைகளை தட்டி அப்ப மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வியாதிகளை சுமந்த ஒரு தகப்பன் இருக்கிறார். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சுமந்து கொண்டார். ஆமென். கதை நல்லவர். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் எப்படி தெரியும்? பலவீனமான வாண்டி தெரியும். என்ன? நான் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சேன்னா நான் எழும்ப மாட்டேன். என் ராத்திரி பகலாக மாறிடும். சரியா? எனக்கு தெரியும், நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், படுத்தாதான் எனக்கு கஷ்டமே தவிர படிக்காமல் இருந்தேன்னா இரவு பகலாக நான் ஓடுவேன். அப்போ நான் பலவீனப்பட்டவளா? நான் பலவீனமானவளா? கதை நல்லவர். ஆமென். அப்போ பலவீனங்கிறது மனுஷனை கட்டி வச்சிரும், அவன் பார்வைக்கு தான் பலவீனம். ஆனால் ஆவியானவர் உள்ளே இருந்தா, தேவனுடைய பிள்ளைங்க மாம்சத்தில் வெளி பார்வைக்கு பலவீனர்களை போல இருந்தாலும் அவங்க பலசாலிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா பலனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ வல்லமை இல்லவர். ஆமென். அவ்வளவு ஜீவன் உள்ளவர். கர்த்தர் பெரியவர். அதனால தேவ பிள்ளைங்க வித்தியாசமானவங்க. தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. நம்மளை எதுவும் கட்டி வைக்காது, நெருக்கம் கட்டி வைக்காது, தேவை கட்டி வைக்காது. இப்போ இருக்கிற சில அடைக்கப்பட்ட வாசல் நம்மளை கட்டி வைக்காது. கயிறை நொறிச்சிட்டு நம்ம எழும்பி ஓடிடுவோம். கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், விருப்பங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஏன்னா விருப்பத்தை தருகிற தகப்பனும் விருப்பத்தை செய்து முடிக்கிறவரும் நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அதனால் அவரை நேசிக்கிற பிள்ளைங்க அவரோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களால பேசாமல் இருக்கவே முடியாது. தகப்பன் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை செஞ்சாலும் அப்பா அவங்கள துக்கப்படுத்துகிற விதத்தில் எதுவும் செய்ய விட்டுறாதுங்கப்பா, பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமே. எதை சின்ன வேலையை செஞ்சாலும் அப்பா உங்களுக்கு பிரியுமா, நீங்கள் சந்தோஷப்படுறீங்களாப்பா, இப்படிலாம் செஞ்சால் அவங்க இருதயம் களி கூறுதாப்பா. பிள்ளைங்க மழலை பேச்சில் தகப்பனோடு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் அன்பு. சொல்லுங்கள், இதுதான் அன்பு. ஹல்லேலூயா. இப்படி அன்பாக இருக்கிற பிள்ளைங்க விரும்பி உன்னை கேட்டால் தகப்பன் தராமல் இருப்பாரா? சொல்லுங்க, தராமல் இருப்பாரா? தராமல் இருப்பாரா? செய்வார். சொல்லுங்க, செய்வார். நேசிக்கிற பிள்ளை, அன்பு காட்டுற பிள்ளை அப்பா கிட்ட ஒன்று வாய் திறந்து கேட்டுட்டா அப்பா விடுவாரா? நீங்கள் பதில் தாங்க. விடுவாரா? விட்டுருவாரா? தகப்பன் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி நீங்கள் தகப்பனை பிடிச்சிட்டீங்கன்னு நினைங்களா? அவரை துக்கப்படுத்திடக்கூடாது, அவரை வேதனைப்படுத்திடக்கூடாது, எனக்கு எல்லாம் அப்பா தான் நினச்சிட்டு அவரை நெருங்கி இருக்கட்டீங்க. உங்கள் மன கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்கிறீங்க, மன விட்டு அவர்கிட்ட பேசுகிறீங்க. அவரை காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அவரை ஒதுக்கிடக்கூடாது, உலகத்தை முன்னாடி வச்சு என் அப்பா பின்னாடி வச்சிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் வாய் திறந்து ஒன்று அப்பா இதை செய்யுங்கண்டி கேட்குறீங்க, இதை தாங்கப்பாண்டி சொல்கிறீங்க. அவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாரு. மௌனமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டது அவர் இருதயத்தில் போய் தொட்டு இருக்குமா, தொடாமல் இருக்குமா? தொட்டிருக்குமா, தொடாமல் இருக்குமா? ஆமென்.
சில நேரம் நம்ம நினைக்கிறோம், ஏன் என் அப்பா எனக்கு பதில் தரல, ஏன் எதுக்கு என் அப்பா என்ன தரலன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒன்றையும் அவர் மறக்க மாட்டார். பிள்ளை கேட்டால் ஒன்றையும் மறக்க மாட்டார். ஆனால் சில நேரம் அமைதியாக இருப்பார். ஏன் தெரியுமா? ஏற்ற நேரம் வரச்சில உன் கையில் உன் தலையில் இதை வச்சு உன்னை உலகத்துக்கு அழகுப்படுத்த போகிறேன். ஆமென். தகப்பன் நல்லவர். சொல்லுங்க, தகப்பன் நல்லவர். இதுதான் தகப்பன் பிள்ளைக்குள்ள உறவு. அந்த உறவு உள்ளவர் தான் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த உலகத்தில் ஒரே ஒரு பாக்கியம், வேற ஒன்றும் இல்லை. மனுஷன்லாம் நானாக இருந்தாலும் நான் மாறிடுவேன். சரியா? நல்ல ஆவியில் பலனாக இருந்தால் உங்ககிட்ட நல்லா பேசுவேன். உலக பிரகாரமாக சில நெருக்கங்கள், சில கையில் டைட்டுன்னு வரும்போது இந்த இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தை வசனமாக வரும். ஆனால் அப்பா அப்படி இல்லை. எல்லா சூழ்நிலையும் ஒரே போல் பேசுவார். எல்லா சூழ்நிலையும் ஒரே போல் உங்களை பார்ப்பார். அவர் வசனப்பட மாட்டார். அவர் இருதயம் மாறாது. அவர் ராத்திரி எழுப்பினாலும் ஏன் எழுப்பிட்டான்லாம் கேட்க மாட்டார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதில்ல, தூங்குறதில்ல. எந்த ராத்திரி நீ எழுப்பினாலும் பேசினாலும் சத்தத்தை பக்கத்தில் இருந்து அப்பா கேட்பார். ராத்திரி நீ எழுப்பிட்டியா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் உறங்க மாட்டார். அவர் உறங்கிட்டாருன்னா உங்கள் கதையை பிசாசு முடிச்சிருவான். அவ்வளவு நல்ல தகப்பன். இந்த அப்பாவை நேசிக்க முடியுதா? இந்த தகப்பனை நேசிக்க முடியுதா? இவர் வேற எதையும் உங்ககிட்ட கேட்கல. ஒன்னு அநாதி சிநேகத்தால் சிநேகிக்கிறேனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்பாட்ட நேசிக்கிறதுனா என்னது? அவங்கள நேசிக்கிற பாண்டி சொல்றதுன்னா என்னது? வாயிலையா? உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது வாயிலையா? வெறும் வார்த்தையிலையா? இல்லை. அவர் கூட நெருங்க அவர் மீது அன்பு பெருக இந்த கை அவர் கையா மாறும். இந்த வாய் அவர் வாயா மாறும். அவரோடு நெருங்க இதனுடைய பிரதிபலன். இந்த பார்வை அவர் பார்வையா மாறிடும். இந்த வாழ்க்கை அவர் வாழ்க்கையா மாறிடும். இதுக்கு நீங்க ஆயத்தமாண்டி கேட்கிறாரு. ஒரே ஒரு வாழ்க்கை. நான் நிற்கிறேன்னா அவராக மாறணும். அதுக்கு தான் அவர் துடிக்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? முன்ன நிற்கிறேன்னா அவராக மாறணும். சரியா? அவரை மாறணும். அவர் பார்க்கறது போல நான் பார்க்கணும். அவர் பார்வை வித்தியாசமானது. சரி, அவர் பார்வை வித்தியாசமான நம்மளை மாதிரி அவர் பார்க்க மாட்டார். அவர் இருதயம் வித்தியாசமானது. யாரையும் கண்டிச்சிட்டாலும் அணைச்சிருவார். நீ அழிஞ்சிடணும்லாம் அவர் பார்க்க மாட்டார். அவ்வளவு நல்ல தகப்பன். அவரா நம்ம மாறணும். உட்கார்ந்து இருக்கிறீங்களே, நீங்க அவரா மாறணும். அவர் ஆசை அதுதான். அதான் சொல்றேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். சரி, அவங்க வாழ்க்கை அவரா மாறணும். அவருடைய வாழ்க்கையா மாறணும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல அவருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்துல தரித்து கொண்டு இருக்கிறேன் சொல்றாரு. இதுக்காக தான் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். அவர்கிட்ட இருந்தே தாரோண்டி கேட்டு வாங்கிட்டே இருக்கிறோமே. சரியா? நல்ல வேலையை தாராண்டவரே, நல்ல குடும்ப வாழ்க்கையை தாரும், நல்ல பிள்ளைகளை தாரும், வீட்டை தாரும், காரை தாரும், எனக்கு நல்ல சுகத்தை தாரும். இதையே தாரோண்டி கேட்குறோமே. 2 கல்லனுக்கு மத்தியில் கல்லனா தொங்கிட்டு நின்னார அவருக்கு என்ன செய்யறோம்? அவருக்கு எப்படி அவரை சந்தோஷப்படுத்துறது? இந்த பூமியில வாழ்றது ஒருக்கா தானே. அவரை எப்படி பிரியப்படுத்துறது? அவர் உள்ளத்தை யாரு சந்தோஷப்படுத்த இருக்கிறா? கேட்கறதுக்கு தான் கூட்டம் பெருகுதுன்னா. தகப்பன் துடிக்கிறாரு, தாகமா இருக்கிறேன் கதர்னார. அவர் தாகத்தை தீர்க்கிறது யாரு? எல்லாத்தையும் பிள்ளைக்கு தான் கொடுத்துட்டார. பிள்ளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தருவார பிள்ளைக்கு தானே எல்லாம் வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறத உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் தராம இருப்பாரா? வேதம் கேட்குதே, தராம இருப்பாரா? அவர் எல்லாம் வச்ச பிறகுமே நம்ம கேட்கிறோமே. தகப்பனை சந்தோஷப்படுத்துறது யார்?
இப்போ எத்தனை பேருடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வர எரேமியா சொன்னார், உங்களுடைய வார்த்தைகள் என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் இருக்குப்பா, சகிச்சு இழைத்து போனேன், பொறுக்க கூடாம ஆயிட்டுன்னு சொல்றார். ஒரு உணர்வு உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வர ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். அந்த எல்லாரும் ஆசீர்வாதமா போறீங்க. ஆனா இன்னைக்குள்ள கேள்வி இதுதான், ஏதாவது செய்யணும் அவருக்காக. இந்த கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அப்பாக்காக ஏதாவது செய்யணும். நான் அவரை இனி துக்கப்படுத்திடக்கூடாது, நான் அவரை சந்தோஷப்படுத்தணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? அப்படி இருக்கிற தேவ பிள்ளைங்க மாத்திரம் யாரு கண்ணை துறக்கண்டா, ஏதாவது செய்வேன் செய்வேன். இந்த உலகத்துல வேற என்ன வாழ்க்கை பார்க்குது, எல்லாம் பொய்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, எல்லாமே மாயங்கிறது நல்லா தெரியுது. எவ்வளவு செலவு பண்ணி சாப்பிட்டாலும் பொய்ங்கிறது தெரியுது. அந்த நேரம் தான்ப்பா என்ன ஆடம்பர செலவு பண்ணாலும் எல்லாம் பொய்ங்கிறது எனக்கு தெரியுது. எல்லாம் வர்ற பாதையில நிழலாட்டமா வந்துட்டு போயிட்டே தான்ப்பா இருக்குது. ஆனா இந்த வாழ்க்கை மட்டும் தானே உங்களை நோக்கி நடப்பட்டு வந்துட்டு இருக்குது. ஏதாவது செய்வேன், ஏதாவது செய்வேன், எனக்கு கிருபைகளை தாங்க, ஞானத்தை தாங்க, ஏதாவது செய்ய இருதயம் துடிக்குதுப்பா. உங்களுக்கு பிரயோஜனமற்றமான பாத்திரமா நான் வாழ விரும்பல. இந்த உலகத்துக்குரிய பொய்யான வாழ்க்கையில தகப்பனுக்கு பிரயோஜனப்படுற வாழ்க்கை வாழ விரும்புறேன். மெய்யூரை இனிதனப்பா பார்க்க போறேன். உங்க பார்வையில பிரயோஜனமற்று போன பாத்திரமா நிற்க விரும்பல. தகப்பன இருதயத்தை கவருகிற பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ விரும்புறேன். இந்த இருதய துடிப்பு இருக்கிறவங்க அப்படியே எழும்பலாமா? யாரை கண்ணை திறக்கக்கூடாது, யாருமே திறக்காதுங்க. தயவு செய்து யாரையும் எட்டி பார்க்காதுங்க. இது உங்களுக்கும் தகப்பனுக்குள்ள நேரம். யாரும் மற்றவங்களை தயவு செய்து எட்டி பார்க்காதுங்க. அடுத்தவங்களுக்காக எழும்பாதுங்க. மற்றவங்க பார்க்கட்டு எழும்பாண்டா. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். இந்த டிராவல்ல, இந்த பயணத்துல அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும், பிரயோஜனப்படணும், அவர் என்ன எட்டி பார்க்கணும். நான் இல்லைன்னா அவர் இருதயம் துடிக்கணும். அந்த அளவுக்கு அவரை தொட விரும்புறேன். எளிமைன்னு கொள்ளலாம். அப்படி கண்களை மூடி வலது கரத்தை இருதயத்துல வச்சு அப்பா பார்த்து சொல்லுங்க, அவங்க பிள்ளைங்க ஆசைப்படுறாங்கப்பா, ஆசைப்படுறாங்கப்பா. எஸ் லார்ட், இந்த உலகம் சாதாரணமானது இல்லப்பா ஐயா. விதவிதமான பாடுகளுக்கு மத்தியில ஜனங்களப்பா, இந்த பூமி நிறைய தேவைகளுக்கு மத்தியில் இருக்குதுப்பா. எல்லாரும் இருதயத்தை கையில வச்சு பலன் தாங்க பாண்டி கேளுங்க. அவரே சார்ந்து கொள்ளுவோமா? என் பலனை சார்ந்து கொள்ளல, என் திறமையை சார்ந்து கொள்ளலப்பா, உங்களை சார்ந்து கொள்றேன் கேளுங்க. அப்பா ஆசீர்வதிச்சுட்டாருன்னா பிள்ளைக்கு ஆசீர்வாதம். அப்பா பிள்ளை எட்டி பார்த்துட்டாருன்னா பிள்ளை உலகத்துக்கு அடையாளம். ஏதோ பேர் புகழுக்காக நான் ஆசைப்படலப்பா. எனக்கு இந்த உலகத்துல தந்த ஒரு சான்ஸ் வாழ்க்கை, உங்களை காட்ட விரும்புறேன், உங்களை காட்ட விரும்புறேன். நன்றி ஆவியானவரே.